பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்கிறது இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்க. நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்ல நம்ம யாருமே. ஏன் இதை சொல்கிறேன்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம் இப்போ ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுற்றிக்கிட்டு மௌனமாக பேசி மௌனமாக வாய்ஸே இல்லாமல் அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகளில் ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்குது. அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு வந்து ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணுன்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போகணும். அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு ஜனங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இவ்வளோ வளர்ச்சி, ஒரு முன்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட்டு போடணும், சவுண்டு தனியாக எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்றைக்கி நம்முடைய செல்ஃபோன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜியிலேருந்து இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு. இதில் ஒரு விஷயம், ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் நாம் எங்கேயுமே உள்ள போல, வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம் ஏதோ செய்யறது அரைக்குறையாக செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம். நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்குது. ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழில், நீங்கள் சொல்கிறார் மலையாளத்தில் நல்லா இருக்கு, தெலுங்கில் நல்லா இருக்கு, கன்னடத்தில் நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்து கொண்டிருக்கிற நாம் ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறோம்? சினிமாவே இங்கே 2 விதமாக பிரிஞ்சிச்சு. ஒன்று பெரிய கார்ப்பரேட்கள், அவர்கள் வந்து